பூரா காணாம ஓலைங்க மாமன் ஓலை மாமன் தான் காணும்
முன்னாடி பயந்துட்டு இருப்பீங்க. என் முன்னாடி அன்பா என்னை விட்டு போய் மாமா ஒன்னேப்பா முன்னாடி என்ன வந்து இட்டுன்னு போய் வரைக்கும் மாமால நான் இங்க ஓடி ஆனா ஒண்ணு இந்த குடிக்கார முட்டெல்லாம் போய் பாரு நான் மைக் ஏப்பா இந்த குடிக்கிற முட்ல போய் பார்த்தா 10 மணி 11 மணி வரைக்கும் நல்லா கலாமலான்னு இருக்கும். கொண்டாடி ஒரு தெருவில் ஓடுவான், உள்ள ஒரு தெருவில் ஓடும். ஆனா அவன் அப்படியே ஒரு தெருவில் ஓடுவான். ஆனா குடிக்காத வீட்டுல போய் பாரு 7 மணிக்கெல்லாம் கம்முன்னு படுத்துக்குவாங்க சைலண்டா. 6 மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்களே தெரியாது, அவங்க வீட்டுல அவங்க படுத்துக்குவாங்க. அதே குடிக்கார வீட்டுல பாரு 12 மணிக்கு ஒரு தெரு, உள்ள ஒரு தெரு, கொண்டாடி ஒரு தெரு, அங்க ஓடுவாங்க. அதான் என் வீட்லயும் அதே கஷ்டம். பாரு எப்படி குடிச்சிருக்கேன் பாரு, கணக்கு பண்ணுவேன். ஆனா அவன் என்னன்றா இப்ப கூட நான் ஸ்டெடிமேன் தான். இந்த கம்யூனிட்டி ரோடு போடுறதும் சரியில்லை, கான்ட்ராக்ட் எடுத்ததும் சரியில்லை, ரோடு போடுறது தான் சரியில்லை. அதை போடுங்க எப்பா இத கணவனுக்கு போத பையன் எங்க போய் ரோட்டினானு அவன் ரெடியாக்கி தொடப்ப ஜட்டி ஒன்று வாங்கி கொடுக்குறது பங்காளிக்கு, அது அம்மளை கடையால போய் பாரு எப்படியா எப்பா இவனுக்கு எங்க பாவம் பால் மொத்தம் அவனையே சாப்பிடுறான். எப்பா அவங்க என்ன பண்ணுவோம் எப்பா எப்போ நம் மதுரையில வாக்கப்பட்டு என்ன வச்சிருந்த என்னப்பா நான் மதமேறி விடு வந்த எப்போ நான் கோயில வாக்கப்பட்டு என்ன வச்சிருந்த என்னப்பா நான் கொய்த்து போய் விடு வந்த எப்போ நான் சென்னையில வாக்கப்பட்டு என்ன வச்சிருந்த என்னப்பா நான் சிலையாய் விடு வந்தேன்.
ஜகத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய ஜெயமன்ன ராஜனுக்கும் ஜெயசன அம்மனுக்கும் அம்மையாருக்கும் மருமகளாக விளங்கக்கூடிய என் பெயர்தான் நண்பர்கள் என்று தெரியுமா? அப்படியாகட்டுமா? அது ஒரு தவறுமா? என்ன சின்ன சிறு வயதிலே எனக்கு தாய் இல்லை தந்தை இல்லை. என்னை ஆராட்டி சீராட்டி சிறப்புடன் வளர்த்து வந்தார்கள். வளர்த்து வந்த பிறகு அதுக்கு ஆனால் கற்பகமே நீயோ தாய் தந்தை இல்லாத வளர்ந்த பெண்கள் நாங்க சீராட்டி பாராட்டி வளர்த்து கல்வி சாலைக்கு அனுப்பி நல்ல மொழியோட வளர்த்தார்கள். வளர்த்து என்னுடைய மகனாகப்பட்டவன் ஒத்த பிள்ளையானவன் சாந்தசிலன் என்று சொல்லக்கூடிய சாந்தசில மன்னனுக்கும் என்ன திருமணம் செய்து என்ன திருமணம் வைத்து முடித்து 6 மாத காலமாகிவிட்டது. 6 காலமாக என்னை என் மாமனார் மாமியும் திறந்தோறும் என்னை சென்று அழைக்கிறார்கள். ஆனால் மருமகளே கற்பகமே இங்க கூப்பிட்ட உடனே நான் ஒட்டி வந்து அவங்க சொல்றக்கூடிய வேலையை நான் செய்து வருகிறேன்ப்பா. இன்றைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ன நடக்குமோ தெரியவில்லை. எது செய்வாங்களோ எனக்கு ஒன்றுமே புரியவில்லையானா. அப்பா நானோ இன்னைக்கு அழைத்து இருக்கிறார்கள். என் மாமி மாமனாரை போய் பார்க்க வேண்டும். அவங்க என்ன சொல்ல போகிறாங்க தெரியல. மந்திரி மணிமாலை அழைத்து வந்துட்டாரா? நீ மணிமாலை போறியா? மணிமாலை ரெடியா வந்துட்டீங்க. சேர் மாயாவது சேரதான் இங்க இருப்போம். மாமா மருமகளே இப்படி சொல்ல தைக்கிற மலர்களெல்லாம் கொண்டு வந்து பாதத்தில் வைத்து மருமகளே ஏந்திரும் பாதமலத்தான் பானிந்தம் மருமகளே
என்னென்னைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய் மருமகளே. அப்படியா மாமா? என் அத்தை எங்க போனாங்க? இது அறியாம இருக்கிறாமா? என் தங்கச்சி ஒண்ணு பாரு. நீ கத்த தாக்கி கேளாவங்க மலர்களை எடுத்து வந்து அத்தை உன் பாதத்தை வைத்து பூஜை செய்கிறார். கேக்குது ஏந்திரு கேட்கல எனக்கு. நீ பாதமாலை தான் பாடி என் பாதத்தை நீ ஓடி ஓடி செலுத்தப்படினால் என்றென்றைக்கும் நீ மங்கள சுகமாக வாழ்க மகளே. அப்படியா ஆனால் மருமகளே அத்தை ஆனால் மாமா ஆனால் மருமகளே இந்த பாராஜ பிரபஞ்சத்தில என்னை எழுதாரணமாக அழைத்தீர்களோ எனக்கு ஒன்றும் தெரியவில்லை அப்பா மாமா. ஆனால் மருமகளே சொல்ல வேணும் மாமா. நீ கற்பில் சிறந்த மங்கையே கழுவன் எங்கே கருத்திலே
என்ன சீராட்டி தாளாட்டி என்ன அன்போடு வளர்த்திருக்கேன் மாமா. ஆமா வளர்த்து சத்தியசிவனுக்கும் உனக்கும் திருமணம் முடித்து வைத்தோம். சாந்தசிவனுக்கும் உனக்கும் திருமணம் முடித்து வைத்தோம். முடித்து வைத்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் வந்து சொன்னமே, நீ எப்ப வந்தியா இல்லையா என்று ஒண்ணும் தெரியவில்லை. எப்ப கூட்டாலும் நீ மட்டும் தான் வர. என் மகன் எங்க? கற்பகா திருமணம் வைத்து விட்டு மாமா தாலி கட்டி மாமா நல்ல முறையோடு நீங்க திருமணம் செய்து அதுவானா திருச்செந்தூர் கோவிலுக்கு பார்த்துட்டு வா என்று சொல்லி அனுப்பினீங்களே மாமா. திருச்செந்தூர் கோவிலை நாடி சென்றோம். சென்ற பிறகு ஆனால் பெண்ணே கற்பகமே இதோ இந்த வாயற்பாடியில் அமர்ந்திரு. அதுவும் என்ன யாரோ கூட்டமாக தெரிகிறது. அந்த கூட்டம் என்னவென்று நான் பார்த்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனாரே மாமா. போனவர் மாமா பொழுது அஞ்சது, 5 நேரமானது, கூட்டம் கலைந்தது. ஒரு பார்த்து என்ன மன்னவர் வரவில்லை என்று கூட்டு நம்மளுடைய அரண்மனைக்கு வந்து சென்று பார்த்தேன். அங்கே வரவில்லை. என்ன ஆனாரோ 7 ஆனாரோ மாமா. ஆனால் மருமகளே 6 மாசம் ஆச்சு. புள்ள போனானே காலையில் ஓடி வந்து தேர்னே பெத்த தாய் தோப்பு இருக்கிறாங்களே அவங்க சொல்லாம என்ன வந்துச்சா? எப்ப கூட்டாலும் மருமகளே கற்பகன்ற மாமான்னு வந்து உதறிக்கிறியே, இத்தனை நாளா என்ன ஏன் சொல்லாம மறைச்சேன்? மாமா இன்று இல்லைனா நாளை வந்துவார்கள், நாளை இல்லைனா மறுநாள் வந்துடுவார்கள். நீயும் ஒரு ராஜ்யத்துக்கு அரசனாக வந்த இந்த அரசனிடம் சொன்னா என்ன நடக்குமா என்று மாமா நான் சொல்லாத இருந்து விட்டேன் மாமா. ஆனால் கேட்க சமயங்களே தாலி கட்டி 6 மாதம் ஆகிவிட்டது. என் மகனை சாதி தோற்றிவிட்டு என் மருமகள் பேசுகிற பேச்சு சரியல்ல. ஆனால் நானே என் திட்டினாலும் அடிச்சாலும் பெத்த மகளை போல வளர்த்து அந்த அரசன் அடிக்க வேண்டும் சொல்லுவார்கள். அதனால ஜெயமாரணி நானே வளர்த்து நானே வளர்த்து திட்டினாலும் கஷ்டம். இந்த மக்கள் எல்லாம் பார்த்து பாரு, இந்த அரசு எப்படி திட்டினா மாதிரி மரிமோன்னு வாங்க. தங்கச்சி பொண்ணு ஆமா பிறந்த உடனே தவப்பம் செத்துட்டாரு. ஆமா தாயும் செத்துட்டாரு. போயிட்டு வந்த ஆமா வாடகை சதி காமிச்ச நல்ல முறையோட வளர்த்தேன். வளர்த்தேன்.
வாயப்பாரு வண்ணாஞ்சாலத்துக்கு கம்மியாடி போடுது. அதான் மாமியார் குடும்பம் தான் இவகிட்ட தான் இருப்பாரு கம்மி. பையன் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனானே, அதுவோ பாத்தியா கூட்டங்கன்னு சொல்லிட்டு போனவனே போனவன்றான். ஜாதி அப்படியே வச்சு நில்லு, நான் விசாரிக்கிறேன். விசாரி பண்ணுவா பாரு கருமை ஏன் பண்ணாரு கேளு. இவன் வந்து ஏன்னா இவளுக்கு வந்து இவன் தம்பி பொண்ணை கட்டணும்னு அவங்களுக்கு கடுப்பு. ஆமா, அந்த ஆள் வந்து என்னன்னா தங்கச்சி பொண்ணை கட்டிட்டே இருப்போம். ஊர்ல எல்லாருக்கும் அந்த மரியாதை கடுப்பு காரணம். என் தம்பி பொண்ணை கட்டினதான் எனக்கு நடக்குது. இப்போ புள்ளிக்கு வந்து பொம்பளைங்களுக்கு தம்பி பொண்ணை கட்டணும். அந்த ஆள் பாவம் தங்கச்சி பொண்ணு கட்டு பாவம் லோல் போட்டுக்கிறான். வயதுக்காரன் வீட்டுல தான் லோல் போடுறானா, இங்க வேற வந்து லோல் போடுறான். என்ன பண்ணுவேன், அங்கதான் 2 பொடாடி இங்க வேற வந்து அடிப்போம். அங்க பொடாடி அடிப்பட்டாலும் இங்க மறிமானமா என்ன சொன்னப்பா? எனக்கு ஆத்தா பாரு மருமவா, இந்த ஊர்ல யாருக்கும் மருமக அமைஞ்சிருக்கா. ஆனா பாப்பா உன்ன மாதிரி தமிழ்நாட்டிலே மாமியாவுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னு கேளு, இவ எப்படி தெரியுமாவா, நீயும் பத்தினி நானும் பத்தினி மானம் பத்திக்கிச்சா, திரும்பி பார்த்தா திருநாமலை திக்குன்னு பத்திக்கிச்சா. வித்துச்சான் கத்திரிக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய், 3வது தடவை வித்துச்சான் கத்திரிக்காய். காக்கா கரணிச்சா, பாப்பா பாவெல்லாம் தருச்சா. தச்சானா டைலர் துணிய எங்க தச்சானா? 3வது தச்சான். தைக்கிற நீ நீலாம் கூடாது பறா. நாளைக்கு வந்து கருங்கோட்டில் மிஷின் வச்சு செய்யுது. அப்பதான் உங்களுக்கு எனக்கு ஒரே மகன் கல்யாணம் பண்ணி 6 மாச காலம் உண்டாச்சு. நம்ம புள்ளிங்க மருமகன் கல்யாணம் பண்ணி வச்சுமே புதுக்கோள மனக்கோளத்தோட குருவர் கோயிலுக்கு போய் மனவேடிக்கை பார்த்துட்டு நம்ம புள்ளிய மருமகளும் அனுப்பிச்சு வச்சேன். ஆமா கூப்பிட்டு வந்ததெல்லாம் நீ ஒரு ஆள் தான் வந்து, இந்த 6 மாத காலமாக நீ ஒரு ஆள் தான் வர. என் புள்ள எங்க? உன் புள்ள எங்க போய்க்கிறானா அந்த பொண்ணுப்பா அது பாவம் ஐயோன்னு கிடக்குது. வாய் சேர்த்த புள்ளையா இருந்தது. மஞ்சளாபுரி நாட்டை ஜகத்தோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய ராஜகாரி அம்மனுக்கும் ராஜவதி அம்மனுக்கும் நான் கர்ப்ப சுதாரணாக பெண்ணா பிறந்து எனதாரோ பிறந்த உடனே என தத்திரமூர்த்தி இல்லை மாட்டேன். என் தாயாகப்பட்டவள் அப்படியே இருந்து விட்டார்கள். என்னுடைய தந்தையாகப்பட்டவளோ எனக்கு 5 வயது விட்டுட்டு சட்டி விட்டாரே. அந்த நாள் இன்று வரை என்ன தாய்க்கு தாயாகவோ எனக்கு தந்தைக்கு தந்தையாகவோ என்னை யாராட்டி சீராட்டி என்னை வளர்த்து ஆளாக்கி பள்ளிசாலைக்கு அனுப்பி உன்னுடைய மகனுக்கு சார்ந்த செலவுக்கு என்ன திருமணம் ஒரே புள்ள ஒரே மகன். ஆளுக்கான பெண்ணுக்கு தானே வளர்த்தான். ஆமா, என் புள்ள எங்க? உள்ள ஒயின் ஷாப்லுக்குறான் உட்கார்ந்து வா 12 மணி ஆயி போச்சு. கடை மூட்டிருப்பான். ஏன்னா பிளாக் வாங்கி குடிச்சிருப்பான். கண்ணாடி பிள்ளாது அவனுக்கு தேவையே அந்த பேரு. அடிமா கூச்சடி உள்ள காலைல பால் ஊத்துனா போதும் பேட்டிக்கு போறான். அதுவும் போனா போய் இல்ல அந்த புலவனை போய் உட்காந்துக்கிறான். அடிமா கூச்சடி அதே கெடுப்பு பேசுனா அது வாய் சத்த புள்ள அப்படியே ஜபரா 6 மாச காலம் ஆச்சு. நம்ம ஆண்டியான் போனானே வரலையே. நம்ம மாமன் அத்தை தான் கொடுமைக்காரி. அதே நம்ம அத்தை தான் கொடுமைக்காரி. நம்ம மாமன் கீழாரு. மாமனுக்கு 6 மாசம் நம்ம புள்ள வீட்டுக்கு வரலையே. நம்ம மாமன் வீட்டுக்கு வந்து போய் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். போய் நீ தாட அம்மா தருவாங்க. அது ஒரு மாடு வாங்கினா 10,000 தள்ளி விக்குதியா. மொத்தம் அந்த 10,000 தள்ளி வித்துட்டியா. அதுலயும் 10,000 குச்சி போகுது.
திருச்செந்தூர் கோவில நாடி சென்றோம். நாடி செல்லும் போது ஆனால் பெண்ணே கற்பகமே இந்த வயற்பாடியில் அமர்ந்திரு. இந்த கூட்டமாக தெரிகிறது. நான் கூட்டத்துக்குள்ள என்ன நடக்குது நான் பார்த்துட்டு வருகிறேன் என்று போனவர் எம்எல்ஏயா என்ன மகனே சாந்தசீலா சாந்தசீலா மகனே சாந்தசீலா பல்லு போய் அப்பா நாட்கள் மகனே சாந்தசீலா மகனே பாயே என் பிள்ளை போடுறா என் பிள்ளை போடுறா ஐயோ 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 நான் புள்ள குடுத்துருப்பேன். ஆமா நேத்தமா ஐயப்பங்களுக்கு மாலை போட்டு வந்துட்டேன். நேரம் மாதிரி இருக்கு. அட மடியா என் புள்ள தேடி பிடிச்சு கொடுறான்னு சொன்னா புள்ள குடுறா நான் ஐயப்பங்களுக்கு வேற பிறந்த நீ எத்தனை மாலை போட்டி அப்புறம் என்ன பண்ண நான் கூட கைட்டு வந்து உனக்கு புள்ள குடுறானு என் புள்ள தேடி பிடிச்சு கொடுறான்னு சொன்னா நான் என்னால முடியாது. நீங்க ஐயப்பங்களுக்கு நேத்த மாலை போட்ட காயில தான் மாலை போட்டேன். ஆனா நீங்க நாளைக்கு என்ன பண்றேன் இங்க கர்நாடகா டாக்டர் வருவா மாட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்ககிட்ட இப்ப செலவு ஊசி போட்டு தான் நீ தானே புள்ள குடுறா என் புள்ள தேடி பிடிச்சு கொடுறான்னு சொன்னானு தேடி பிடிச்சு குடுறா நான் புள்ள குடுறா நாம தான் ஐயப்பங்களுக்கு மாலை போட்டோமே. இப்ப மரியாதை கேட்டோம் நான் என்ன கேட்டோம் ஒழுங்கான பதில் சொல்ல நான் ஒரே புள்ள கண்ணு சந்தேகம் நான் தான் ஊரா போயதோட 58 ஊர்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா என் உடம்பு இந்த மாதிரி ஏற மாட்டேங்குது. நீ எந்த கல்ல அரிசி வாங்கி சாப்பிட மட்டும் சொல்லி இருக்கு. ஏய் எங்க வீட்டுக்காரன் மேல கை வச்சு பேசிக்கிறான் நீ ஏமா சரி எந்த கல்ல அரிசி வாங்குற சுடுகாட்டுல வாங்குறா நாளைக்கு அந்த கடையை மட்டும் காமியா நானும் வாங்கி சாப்பிட்டியா எல்லாம் பாடி உடம்பு ஏறிடும். இந்த புடவை எந்த கல்ல வாங்கணும்? ஓ திருவண்ணாமலை ஊம்புகார்ல ஊம்புகார் மேல சாப்பிடணுமா? ஜவுளி கடை பெரிய முன்னாடி பூமுகார் ஜவுளி அதான் கீழே ஊம்பணும். கீழே ரூம்பு மேல சாப்பிடணும். மேல ரூம்பு பெரிய ரூம் மேல ரூம்பு எவ்வளவு ரூமுக்கியா? 3 அடி சரி எவ்வளவு ரூமுக்கியா? மாமா நீ தான் போட்ட உனக்கு தான் தெரியும். தான் தெரியும்டாப்பா அந்த ரூம் வாடகைலாம் பத்தி வந்துட்டானா நடிக்கிறாங்க பத்தியா இல்ல ஒரு ஏமா ஒரு வீட்டுக்கார மரிமலை வச்சிருப்பாரா? நடிக்கிறாங்க 2 பேரும் அப்படியே 2 பேரும் கேம் ஆடிக்கின்னு அத்தை மாமா ஆனா இல்ல போயிட்டு 6 மாசம் காலம் ஆனா விடுமா ஆனா அந்த ஆளு பார்த்தா திட்டு முடியும் அவனுக்கு. ஆனா வீட்டுல டைரி அடி வாங்கிட்டு அப்படியே மொயவரான் பாரு அப்படியே மொயவரான் ஏன்னா இஷ்டமே அதனுடைய மொயவரான் அவன் தங்கச்சி போனதுல ஒரு ஆளை தான் சொல்லுவாங்க. இல்லடா ஜெய் 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 ஜக்கமா மலையாள பகதி மலையாளபதி ஜெய் ஜக்கமா இங்க வந்து முக்கமா மந்திரம் சொல்றீங்களா? நான் எப்பவுமே எத்தனை மை போட்டு பாக்குறேன். ஆமா நம்ம எல்லாம் வந்து யார் எங்க போற நான் நின்னே சொல்லுவேன். சரி இன்னொரு விசாரிச்சு ஏய் நான் இன்னொரு விசாரிச்சுக்காக போறேன். எப்படி டபுள் கேமரா ஏய் மரியாதை நியாயமா எங்க சொல்லணும் நியாயமா 2 பேரும் மாமியார மாதிரி வந்து இப்ப கேம் அடிக்கிறாங்க. என்ன கேம் அடிக்கிறாங்க? உள்ள போனா காணோம் தொலைஞ்சு விட்டாலாம் தாலி கட்டின 4 வருஷம் என் புள்ள ஊர்ல தான் இவனுக்கு தொலை கிடைக்கும். என் புள்ளி எங்க கச்சாலும் நான் உன்னை வச்சுக்கிறேன். கோயிலுக்கு அனுப்பும்போது கோயிலுக்கு அனுப்பும்போது யாருன்னா பார்த்துருப்பான் இல்ல யாருக்குன்னா பேசியிருப்பான் இல்ல யாருன்னா வச்சிருப்பான். என் புள்ள போயிட்டான். கோயிலுக்கு போகும்போது திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போகும்போது உன் புள்ளையே யானை வச்சிருப்பான். வரண தாடிக்காரன் வச்சிருப்பானா? ஏன் மச்சான்
நான் கடை சொல்ல மாட்டேன். அது உன் 16 பல்லைய பார்த்து போடுவேன். தாயாக வளர்த்து நல்ல பொண்ணு தான் வளர்த்தோம். கிடைக்காமல் இரவு கிடைக்காமல் எடுத்தீங்களே பாவி என்ன என் நல்ல தம்பி பொண்ணு கேட்டா என் தம்பி பொண்ணு ரதி மாறிக்கிறாரு மனம் மாறிக்கிறாரு மந்திரி பாவி பாடி எப்ப பார்த்தாலுமே தம்பி பண்ணே வச்சு வாங்கணும் மாதிரி போ எடுத்துட்டு கூட அப்படி ஏமா இருமா ஆனா 100 நாளைக்கு எங்கேயுமே போகக்கூடாது. நீ குடுக்குற குடுல நீ கூட திரும்பி வாங்கணும். இல்ல போனேன் அப்படியே மோய் வரான். அதான் நயர் ரோட்ல நான் கோயிலுக்கு போனேன். அங்க யாரோ பாச்சு சிரிப்பா. அவன் சிரிட்டு பா திரும்பி முய். திட்டு மோய் அடிக்காத. 10 மாசம் சௌமி அங்கத்துல பெற்றனே. நீ அங்கம் மதிக்குதே. மானே சாந்தசிரா. மானே சாந்தசிரா. அடிக்குமா. புரியுது. உள்ளாடி. அப்பா கூல் செட்டியா. அங்க நான் 10 மாசம் சௌமி அப்படியே புள்ளிங்க உன்னை போய் அடிப்படா. ஐயா என் பொண்டாட்டி அத்துனா கூட என்னால கம்மியாட்டி கேட்க மாட்டான். ஆனா எங்க மாமியா போக தூரம் தனி தனி ஆனா போன வாரம் தான் வெளியே நான் எடுத்துக்கிட்டா 10,000 ரூபாய் கொடுத்துவேன். கஷ்டப்படி அம்மா மாமியா தான் கட்டிக்கலாம் வந்து கட்டணும் போட்டு நம்ம தான் சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறது சரியாகுது. ஆண்டி என் புள்ள கோயிலுக்கு போனமே காணாம போச்சு. ஒரு நாளும் வந்து இல்ல ஒரு காலமா வந்து இந்த 6 மாசமா ஆயிடுச்சு. அத்தை கொடுமைக்காரி மாமா என் புள்ள உள்ள போனாரு 6 மாசம் கிழமை சொன்னியா அத்தை நான் சொல்லலாம் என்று நினைத்தேன். கூட்டி கொண்டு நீ ஒரு ஆள் வந்தா வந்து போறேன். இன்றை வருவாரு நாளை 6 மாதமாக கூப்பிட்ட குழந்தைக்கு நீ வந்து போகிறாய். என் புள்ள கிட்ட உனக்கு இது எல்லாருக்கும் சொல்லு. எல்லாம் புள்ள பெற்றவங்க தான், எல்லாம் மடிமோசம் பார்த்தவங்க தான். சரி புள்ள காணாம போச்சு. அத்தம்மா கொடுமைக்காரி சொல்லமா சொல்லுவோம். நான் சொல்லலாம் என்று நினைத்தேன். நீ தாயாக இருக்கிறிய உன்னிடம் வந்து சொன்னா இன்னைக்கு வருவாரு இல்லைன்னா நாளைக்கு வருவாரு.
நாளைக்கு வரல என்றால் மறுநாள் வருவாரு. அப்படி என்று நினைத்து நீயும் பெத்த மனது உன்னிடம் வந்து சொன்னாடி தாங்க மாட்டேன் என்று என் தங்கச்சி கூட ஒரு பாசம். ஆமா அதான் ஆமா கேம் அடிக்கிறேன் பண்ணி கேம் அடிக்கிறேன் என் தம்பி உன் மனசு தாங்காதுன்னு தான் சொல்லுது. என் தம்பி போன கட்டண சொன்ன கேட்டா நீ கூடு கட்டால என் தம்பி ஏடா மந்திரி இன்னும் எப்ப பார்த்தாலும் தம்பி பண்ண கட்டல போலவிக்கிறாள தங்கச்சி பண்ண கட்டா இது எம்எல்ஏ மகாராஜா எப்பயுமே நான் அம்மா வீட்டுல ஒண்ணு இல்லைன்னா கூட சரி அம்மா வீட்டை உயர்த்தி தான் பேசுவோம் வச்சு பொம்பளைங்க யாருமே தம்பி பண்ண எப்படி கடை அப்படிதான் யாருமே கிடையாது. அவங்க ஒண்ணும் செய்யலாம் கூட சரி எங்க அப்பம் போட்டான் பாரு முக்கா போட்டாங்க அதை நீ வச்சு குடிச்சுட்டா கம்மியாட்டிய ஆனால் கர்மகா பாரு பாரு தாலி கட்டி காரன் எங்க கருத்தேறி வந்திருக்கான். கர்மகா தாலி கட்டி காரன் எங்க கருத்தேறி வந்திருக்கான். வந்திருக்காய் தாலி கட்டி காரன் எங்க நீ சொல்லல நடிக்கிறீங்க ரெண்டு பேரும் இந்த ஊராட बजट गाने நல்ல முறையோட வளர்த்து என்னால ஆக்கி சீராக்கி என்ன உன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைத்தீர்கள். மாமா இந்த ஊரு மக்கள் எல்லாம் அடித்திருந்தா மாமா உன்னுடைய மருமகளை கற்பகவல்லி அடித்து விட்டார் என்று சொல்லுவேன். இப்ப நீ அடிக்கிறிய மாமா நான் யாரிடம் போய் சொல்வேன் மாமா? ஆமா நீங்க பண்ணிக்கிற காரியத்துக்கு அடிக்கல முத்தம் நம்ம ஊர்ல காரியம் நடக்குதுன்னா ஆனால் மாமா என்ன அடித்தாலும் பலன் இல்லை ஒடித்தாலும் பலன் இல்லை. எனக்கு நீங்களும் நானும் உங்க கணவர் என்னுடைய கணவரும் சென்ற போது உன்னுடைய கூட இருக்கக்கூடிய மந்திரியாகப்பட்டவரை மந்திரியை என் கூட அனுப்பி வைத்தார்கள். மந்திரிக்கு தெரியுமான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு கேளுங்க மாமா. மந்திரி என் புள்ளி மந்திரி ஆமா உன்னை திருச்செந்தூருக்கு கோயிலுக்கு போனான்னு மருமகளையும் மகனையும் அனுப்பும் போது கூட துணைக்கு போக சொன்னேன்ல. நீயாவது எனக்கு சொன்னியா? நான் போனேன் எனக்கு தெரியும் திருடன் எப்படி திருடன் கூட அனுப்புறேன் அப்படின்னு நான் அன்னைக்கே எங்கன போட்டு பண்றேன் திருச்செந்தூர் கோயில்ல நான் ஒரு பூஜை வச்சுக்கிறேன். கூட போன மஞ்சள் தானே கூட போன மஞ்சள் தானே நல்லா
நம்பிதான் அனுப்பிச்சேன். அடிப்பேன். ஆனா நீ எம்மால லட்சம் ஒன்றும் ஆகாது. ஆனா உனக்கு 10 நிமிஷம் ஆச்சுன்னா 10வது மாதம் புள்ள போடுவேன். நான் உங்களை நம்பி தான் என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க உன் பிள்ளையா? ஏம்மா திருச்செந்தூர் கோயில் போனது உண்மைதான். ஆனா நான் சொல்றதுக்கு நீ போய் வந்துடுறியா? உள்ள போயிட்டு மதுரை சொல்றா என் பிள்ளை சொன்ன உடனே என் பிள்ளை போய் மகனே சாந்தசிலா மகாராஜா திருச்செந்தூர் கோயிலுக்கு நானும் உன் பிள்ளையும் போன சாந்தசிலனும் ஒண்ணுதான். ஆமா போன உடனே நாங்க 2 பேரும் போன உடனே அங்க பார்த்தா பாட்டு கச்சேரி அப்படியே ஆடல் பாடலோட அப்படியே எப்படி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு வாட்டமா இருந்துச்சு பாரு. பாட்டு கச்சேரி அவ்வளோ ஒரு வாட்டமா இருந்துச்சு. அவ்வளவு வாட்டமாயிடுச்சு. அவ்வளோ அந்த நடினம் அதான் அவ்வளோ வாட்டமா இருந்துச்சு. அந்த நடினம் அடிமைச்சான். அதான் என்ன அந்த நடனமாதம் ஆடும்போது அந்த நடனத்துல ஒரு பொண்ணு அண்ணா பாரு ஒரு ஆட்டம். ஐயோ ஆமா பொண்ணுதான் ஆடுவா. அண்ணா அண்ணா பையனா ஆடுறா. அட சூத்திர துணி இல்லாத ஆடுறாமா. சூத்திர துணி இல்லாம கூட ஆடுற மாதிரி ஆடுறாங்க. அத பார்த்த பாரு. அப்புறமா ஒரு பையன் வந்து அந்த பொண்ணாவுடைய சேர்ந்து கிளம்பி போயிட்டான். அப்படியே போயிட்டான். அது யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? அந்த ஜெயமானி பட்டணத்துல ஆமா ஒரு புறமாக வாழ்ந்து வரக்கூடிய சந்தன கோபுர தெருவிலே ஆமா வசித்து வரக்கூடிய மஞ்சளாதாசியோட மகளாகிய மஞ்சளாதாசியோட மகளாகிய குப்புதாசியோ மஞ்சளாதாசி அவன் நம்பர் 3 சொல்ல கேட்டுக்கோ. சொல்லு. 68வது நம்பர். ஆமா 108 போடு. எப்படி மந்திரி எத்தனை நம்பர் கூட? ஆனா வந்தாமரம் தெரு தான். கட்சி விட்டுக்கு தான் பக்கத்து வீடு. ஆனா பாரு லாஸ்ட்ல 9 இருக்கும் அந்த வீடு. லாஸ்ட் 9 இருக்காங்க வீடு. ஆமா 9 இருக்காங்க. ஆனா இப்ப கோபி நம்பர் இருக்கா மந்திரி இது ராஜா அவன் பாவம் கல்யாணம் எனக்கு மச்சான் நீதான் திருவண்ணாமலை ஒரு மாசமா ரூம் போட்டுக்கிறா ஒரு பேச்சு எருமத்தை வச்சுக்கிட்டு போடுறா ஒண்ணு வரும் அது இதுவா ஆனா உங்க சொத்து காஞ்சி இருக்கிறது பேண்ட் நந்தி மாசத்துக்கு குளோஸ் இந்த கோயில் திருத்த குளோஸ் நீ சொன்ன அடையாளத்துக்கு உடனே போய் என் பையனை கூட்டு வந்துடுறேன். மாமா ஆனா ரேஷன் கடைக்கு உன் புள்ள போனா நீ போவியா? ஆனா இவன் புள்ள போன இடத்துக்கு இவன் ரேஷன் கடைக்கு புள்ள போனா இவனும் போகும்போது கூட இப்போ உன் புள்ள பால் வாங்கி போறான் நீ கூட போவியா? இப்போ உன் புள்ள கூத்தி விட்டு போற நீ போவியா? போயா போக மாட்டியா? ஏன்னா நான் புள்ளியமே கூட்டு வரேன்னு போறேன் மந்திரி. ஆனா 3 இடம் குளோஸ். அங்க போனா உன்னை பார்த்த உடனே இப்ப எங்க அக்காட்ட அடி வாங்கி கிடக்குறேன். திருப்பி போனா ஏண்டா நான் எப்படியாப்பட்ட ராஜு எப்படியாப்பட்ட மந்திரி நீ எதுக்கு எப்படி போன என்ன பண்ணுவான்றாவோ ஒரு தாசி போய் என்ன பண்ணுவேன் என்ன போய் தாசி போனா அவ்வளவுதான் குளோஸ். நீ ஃபுல் போஸ் தான். குளோஸ் அங்க போனா உன் புள்ளையே எங்க மாட்டிக்கு லோல் போடுறான்னு தெரியல. ஆனா நீயே போனீங்கன்னா அங்க ஏமாமா நான் அப்படி ஆக மாட்டேன் மந்திரி. இந்த ஆள் போன என்ன ஆகும்? நாட்டுக்கு அரசன் போன உடனே லவ் பண்ண போறான் புள்ளையும் போறான்னு சொல்லுவாங்க. அங்க போன உடனே 4 பேர் சொல்லுவாங்கன்ற மகாராஜாவும் போறான். மகாராஜா பையன் போனாலும் பரவாயில்ல. மகாராஜாவும் போறான் மகாராஜா பையனும் ஒரே வீட்டுல இருக்கிறான். அப்புறம் என்ன சொல்லுவாங்க? தப்பா பேசுவாங்கன்ற ஊரு. உன்ன நாட்டுல எவனுமே மந்திரியா மகாராஜா வைக்க மாட்டான். அவன் பூரா பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு இந்த தெருவுல போன உடனே பொம்பளைங்க பூரா துறப்பு கட்டி மொத்தம் ரெடியா வச்சிருப்பாங்க. கையில மகாராஜா வரைக்கும் பூரா செருப்பு கைட்டு கையில வச்சிருப்பாங்க ரெடியா. ஐயோ மரியாதையா அங்க போவான் தான் மரியாதை. அங்க போய் வந்தா ஒரு அவ்வளவுதான் போக கூடாது. நீ போவீங்க சரி உடுப்பா மகாராஜா நான் உனக்கு வந்துட்டேன். ஏண்டா சரி அவர் போகாது நான் போறேன் அந்த தாசி வீடு
என் பேச கேட்காத பொண்ணா அவன் ஒரு ரூம்ல இருப்பான், அவன் உன் பையன் வச்சிருப்பான். ஆமா, உனக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணி விட்டுருவான். எம்புலி போய் நாயிட்டு போறேன். உன் பிள்ளைகிட்ட தாசி விட்டு போனான்னா பணமரத்தால போய் நிக்கிற வச்சுக்க, அவன் கல் அடிக்கிறான். ஆமா, பணமரத்தால போய் நின்னா கல்லு குடிச்சு நினைக்கிறானா சும்மா நின்று நினைப்பானா? கல்லு குடிச்சா சொல்லுவாங்க. இல்ல கல்லு குடிச்சா இல்ல பால் குடிச்சு நினைப்பாங்க. கல்லு குடிச்சா நீ பாலே குடினால கல்லு குடிச்சு. அப்ப அவன் தாசி விட்டு போனா என்னன்னு தாசி விட்டு போனா நம்மளே தாசின்னு சொல்லுவாங்க. ஓ சாராய கடையில போறேன், அவன் சும்மா கூட நீ போவ. குடிக்கார பையனுக்கு எங்க போதுட்டு என்ன என்ன சொல்றமா ஒரு பேச்சுக்க பேச்சு பேசுறது உமா கூல் செட்டியா பேச்சு பேசணும். இப்போ சாராய கடை நீ சும்மா நான் போறேன். ஆமா, சாராயம் குடிக்கிற ஒருத்தன் போறான். இப்ப நான் பாதியா போறேன்னு வச்சுக்க, அவனும் நான் போனா அவனும் குடிச்சான் தான் சொல்லி இவனும் குடிச்சான் தான் சொல்லுவான். பாதியாருக்கு வாசனை விட்டுது. அவன் தான் பாக்குறான் போ நோன்னு அங்க தாசி விட்டு போகுது. அவன் மத்தாலக்காரன் போக சும்மா தான் கிடக்குறான். ஏய் தாசி விட்டு என் புள்ளிட்டு வர போறேன். நான் தாசி வீட்டுக்கு போய் நாங்க நிறைய கொண்டு போறேன். என் புள்ளி போயிட்டான். நான் என்ன சொல்றேன், நீயும் போகாத மகாராஜா போகாத, யாரும் போக கூடாது. யாரா கூட அனுப்புறேன், என் மருமலை கூட அனுப்பிச்சேன். மரிமோலியே அனுப்பு. ஓஹோ, இந்த பாரு ஏறின மரத்துல ஏறினா தப்பு இல்ல, தப்பு இல்ல. அடுத்த மரம் தாண்டினா கை ஓடிமா கால் ஓடிமா தெரியாது. ஏன் அவர் பறிச்சுட்டு வரா, நம்மளே போயிட்டு சொல்லு, அவளே போயிட்டு வந்தோம். ஆமா, அவளே அனுப்பி அவளே போயிட்டு நானா நான் போறேன் கூட சொல்லி போய் மருமகளே சென்று நீ அழைத்து வரும் உந்தன் மாணவனை நீ எங்க விட்டியோ மருமகன் பையனை, நீ எங்க தொலைச்சியோ எங்க விட்டியோ நீ சென்று இனிமே இந்த ஜெயமாபுரி பட்டத்துல நீ இருந்தாங்க இந்த மக்களும் தப்பா பேசுவாங்க. அதனால நீ சென்று என் மகனை சேர்ந்து அழைத்து வரோம். அப்படி கூட்ட வர முடியலன்னா எங்கேயாவது போய் காணா போனமா கெடுதி கூட்டமே செத்துப்போ. எத்தனைக்குள்ள சாவே புளியாமல சுருப்போன சாவே ஜெயபுரி பட்டணமாக இருக்கக்கூடிய சந்திரகோவில் தெரு ஒரு புறமாக தாசிப்பை தெரு 64 வீடம் அங்கதான் இருக்கிறான். அத நம்பர் 99 இருக்கும். என் புள்ள போய் இட்டாண்டா என் புள்ளியோட பா. அப்படி என் புள்ளியோட வரலனாக்கா இல்ல பாலஞ்ச கிணறு, பாலஞ்ச குட்டை, இல்ல குளம், இல்ல புளியா மரம் வராதே விட்டாங்க. என் புள்ளியோட வந்தாவா இல்ல வராது. அப்படியெல்லாம் வந்தா என் புள்ளியோட வரணும். இந்த ஜெயமாபுரி பட்டணத்துக்கு வந்துவிடு. அப்படி வரல என்ன அல்லைனா எங்கேயாவது குளமோ குட்டையோ குளமோ புளியா மரமோ செத்து தொலைஞ்சு போய் என்கிட்ட வராது. என் முள்ள இல்லாம வராது. ஆமா கிளம்பு.
அன்னவரால் கதை தலைவரா எங்க போய் புஷ்ணவரா எங்க போய் புஷ்ணவரா சொல்லு